எதனால சார் இந்த பிரிவு ஏற்பட்டது? அதை சொல்லி எங்கள் அப்பாவை சொல்லலை, எங்கள் அப்பா சொன்னதில்ல. நான் சொன்னதும் அடிக்கக்கூடாது, நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது பிரச்சனை ஆரம்பிச்சு. மற்றவங்களுக்கு பிடிக்கலாம், நமக்கு பிடிக்கல. அவங்க பேசுகிறாங்க, பேசிட்டு மாதம் 2 மாதம் ஆனால் கிடையாது, 20 இயர்ஸ் ஆச்சு. ஆனால் தான் அப்படியே அதுதான். எப்போவுமே ஒரு விஷயம் என்னென்னா, பின்னால் நடக்க போகிறதும் முன்னால் நடக்கும். அது முன்னால் நடந்துச்சோ அது பின்னால் நடக்கும். ராமராஜன் இந்த சாமானியம் படம் வரைக்கும் பிரம்மாண்டமான ப்ரொடியூஸு கிடையாது, பிரம்மாண்டமான கம்பெனி கிடையாது, பிரம்மாண்டமான டயர் கிடையாது, அந்த மாதிரி பிரம்மாண்டமான ஹீரோனி கிடையாது, அது 100 படம் ஆக்ட் பண்ணவங்க கிடையாது. அது உலகம் இருக்க வரைக்கும் ஊர் இருக்கும், ஊர் இருக்க வரைக்கும் வீடு இருக்கும், வீடு இருக்கிற வரைக்கும் மாடு இருக்கும், மாடு இருக்கும், பசு மாடு இருக்கும். பால் கறக்கும் போது இந்த ராமராஜன் ஏன் வருதுல அது போதும். ராணி நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமாவில் மக்கள் விரும்பக்கூடிய நாயகர்கள் வந்து வெகு சிலர் தான் இருக்காங்க. அதுலேயே வந்து மக்கள் திலகம் எம்ஜிஆர் தொடங்கி இன்னைக்கு மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி வர நிறைய பேர் வந்து அந்த மாதிரியான ஒரு இடத்துல இருந்தாலுமே குறுகிய காலத்திலேயே மிகப்பெரிய நட்சத்திர நாயகனா, மக்கள் விரும்பக்கூடிய ஒரு கதாநாயகனா இன்னைக்கும் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கக்கூடிய ஒரே நடிகர் வந்து மக்கள் நாயகன் ராமராஜன் அவர்கள் தான். அவர்கள் தான் நம்ம இன்னைக்கு சந்திக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம். ராணி சார்பா, ராணி நேயர்கள் சார்பா உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் சார். மக்கள் நாயகன் இந்த பேரை கேட்ட உடனே உங்க மனசுல ஒரு விஷயம் என்னவா இருக்கும் சார்? பார்த்து நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது மக்கள் நாயகன் அப்படிங்கிறது நம்ம ஊர் நாயகன் ஃபங்க்ஷனில் 124 ஃபங்க்ஷனில் டைரக்டர் யார் கண்ணன் அவர் தான் மக்கள் நாயகன் சொன்னார். நம்ம ஊர் நாயகன் மக்கள் நாயகன். அந்த மக்கள் நாயகன் பற்றி அப்படியே போது கடைசி அந்த காலத்தில் பிஸியாக இருக்கும்போது மேக்ஸிமம் பேர சொல்ல மாட்டாங்க, இப்போ மக்கள் நாயகன் இருக்காரா அப்படின்னு. ஸோ இந்த மக்கள் நாயகன் டைட்டில் அமைஞ்சதுனாலேயே அது நீ சொன்ன மாதிரி மக்கள் திலகம் எம்ஜிஆர்ன்றது நாங்கள் சின்ன வயசில் பார்த்தது. அந்த மக்கள் நாயகன் பேருக்கு ஏற்ற மாதிரி நம்ம இருக்கணும் இல்லையா, மக்கள் வந்துருச்சதுனால அதை தொடர்ந்து என்னுடைய படம் அதுவாகவே அமைஞ்சதெல்லாம் மக்களை வந்து சொல்லி சேர்கிற மாதிரியே படம் அமைஞ்சது. அதுமாதிரி ராஜான பாட்டு அது வந்து ரொம்ப சந்தோஷம், மக்கள் நாயகன் அப்படின்னு சொல்கிறது. சார், ஆக்சுவலாக மதுரையிலிருந்து வந்தீங்க, அதுக்கு முன்னாடி சிவகங்கை மாவட்டம் அதுதான் நீங்கள் பிறந்த ஒரு. அதான் நான் பிறக்கும்போது ராமநாதபுரம் மாவட்டம். ஆமாம், ஒக்கூர், அது எங்கள் அப்பா ஊர். அங்கே 1 வருஷம் நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போது அப்படியே ஷிஃப்ட் ஆகி மதுரை மாவட்டம் மேலூர் வந்துட்டோம். நான் வளர்ந்து போனது எல்லாம் படித்த வயசு எல்லாமே கம்ப்ளீட்டாக மேலூர் தான். அப்பாவும் ஒரு நாடக நடிகர் தான். ஸோ அப்பாவை பற்றி, அப்பா அம்மாவை பற்றி ஒரு வார்த்தைங்களோட ஷேர் பண்ணிக்க முடியுமா சார்? அதாவது எப்போவுமே ஒரு விஷயம் என்னென்னா, பின்னால் நடக்க போகிறதும் முன்னால் நடக்கும். அது முன்னால் நடந்துச்சோ அது பின்னால் நடக்கும். இப்போ எங்கள் அப்பா கூர் ராஜபாட்டு ராமையானா எல்லோரும் தெரியும். அப்போ குருந்தம்பட்டுன்னு கல்லலுக்கு பக்கம் அம்மா ஒரு குருந்தம்பட்டு, அங்கே போய் பொண்ணு பார்க்கும்போது அம்மா பிடிச்சி போச்சு, அப்பா பிடிச்சி. ஆனால் அவங்க பொண்ணு சைடு, எங்கள் அம்மா சைடு வந்து ஒரே ஒரு கோரிக்கை என்னென்னா, அவர் நடிக்கக்கூடாது அப்படின்னு கண்டிச்சு வச்சான். எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மா கல்யாணம் பண்ணுறதுக்காக சரிங்க நடிக்கலை அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டு அப்புறம் பஸ்ஸில் கனெக்டராக போனார், டிரைவராக போனார், அது ஓடிச்சு. இதே பின்னால் என் வாழ்க்கையில் இருந்துச்சு. நான் மேரேஜ் பண்ண வச்ச கோரிக்கை அதை ஃபஸ்ட் ஒன்று தான், நடிக்கக்கூடாது. இப்போ டெத் வரைக்கும் நான் ரிக்ஷா இழுத்து காப்பாற்றணும் தவிர பட் நடிக்கக்கூடாதுன்றது கல்யாணம் பண்ணேன். அது எங்கள் அப்பா கிட்ட எங்கள் அம்மா சைடு என்ன சொன்னாங்களோ அதை தான் நான் வந்து நான் கல்யாணம் சொன்ன பார்த்தேன். இந்த லிங்க் வருது பாருங்க. ஓகே, இதுதான் உண்மை. லைஃப்பில் வந்து பின்னால் நடக்க போகிறது முன்னாலேயே ஒரு விஷயம் நம்ம எடுத்து அந்த லீடிங் பண்ண வந்து. ஸோ படிச்சுட்டு உங்களுக்கு அந்த படிச்சுட்டு இருக்கும்போதே சினிமாவில் போகணுன்ற ஆர்வம் வந்துடுச்சா சார்? எப்போ உங்களுக்கு இந்த சினிமா ஆர்வம்? எனக்கு வந்துங்க, எனக்கு 2 அண்ணன் 2 அக்கா. மூத்தவர் 90ல் இருந்துட்டார். இப்போ போன 2 மாதம் மே 4 தான் எங்கள் அக்கா பெரிய இருந்தாங்க. 2 அண்ணன் 2 அக்கா. எனக்கு எல்லாருமே எங்கள் குடும்பத்தில் 50 பேரும் வாத்தியார், ப்ரொஃபஸர். எங்கள் அண்ணன், மாமா, மச்சன், எங்கள் அக்கா வீட்டுக்கார் எல்லாரும், எங்கள் அண்ணன் ஹெட் மாஸ்டர், எங்கள் அத்தா ஹெட் மாஸ்டர், எல்லாருமே படிப்பு சொல்லித்தரக்கூடிய கேரக்டர். ஆனால் எனக்கு மட்டும் படிப்பு வரல. படிப்பை விட நடிப்பு தான் எனக்கு சின்ன அந்த விவரந்த காலத்துலேருந்து படம் பார்க்குறது தான். ஒரு வேலைன்னா டெய்லி படம் பார்க்கணும். அது என்ன படமும் பார்க்கணும், யார் படம்னாலும் சரி. எல்லா நடிகர்கள் படம் பார்க்கணும். பேய் படம், விட்டாச்ச படம் பார்ப்பேன். அங்கே போய் பார்ப்போம். கள்ளங்குத்து மேடு அங்கே டூயின்டேஸ் அங்கேயே பார்ப்போம். படம் பார்க்குறதா எனக்கு வேறு. அதுமாதிரி கரகாட்டம், ஒயிலாட்டம், கூத்து, நாடகம், தெருக்கூத்து, பவளக்கொடி அதில் நிறைய போடுவாங்க. சக்கரையில் ஃபங்க்ஷன், நாகாத்தம் ஒரு ஃபங்க்ஷனாக ஒரு 3 நாள் நடத்துவாங்க. 3 நாள் நடத்துவோம். பாட்டு கச்சேரி கரெக்டாக போய் இன்னும் பார்த்துருப்பேன். படிச்சதில்லை. இந்த மியூசிக் எப்படா அடிக்கிறாங்க, ஒரு கவுட்டுக்குள்ளே வச்சு பேங்கோஸ் அடிப்பாங்க.
பெங்களூர் அந்த காலத்தில் டக்கு 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 அடிப்பாங்களே, அதெல்லாம் பார்த்துட்டே இருப்பேன். இப்படியே அடிக்கிறான் என்னையா மியூசிக், அவ்வளோ ரசிப்பேன். அது மாதிரி சினிமா மட்டும் இல்லை, நாடகம் அது இது கரகாட்டம் ஒயிலாட்டம் மேலே எல்லாம் விடாமல் ஒரு என்னையா தண்ணி ஒரு ஆர்வம் இருந்தது. வாழ்க்கையில் எப்படியாவது சினிமாவில் ஒரு 2 சீனை நடிச்சு போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அப்படி நீங்க உங்களோட கெரியரை வந்து மதுரையிலே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, சினிமாக்குள்ள போகணும் அப்படின்றதுக்காகவே வந்து ராஜா டூரிங் டாக்கீஸ், கணேஷ் இந்த 2 தியேட்டர்ல வந்து டிக்கெட் கிளிக்கிற வேலை தான் நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், அதுக்கு முன்னாலே என்னமானா நாங்கள் வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து சொக்கம்பட்டிலேயே ஒரு நாடக மன்றம் ஆரம்பித்தோம். அதுக்கு பேர் வந்து அப்போலோ நாடக கலாமன்றம். அந்த டைட்டில் நான் தான் வச்சேன். அப்போ அப்போலோ மனுஷன் போனது, இதுக்கப்புறம் அப்போலோ ஹாஸ்பிட்டல். ஆமாம், நாங்கள் 70 வச்சுட்டோம். அப்போலோ நாடக கலாமன்றம் வச்சு நாங்கள் வருஷம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பணம் கலெக்ட் பண்ணி நாடகம் நடத்துவோம். அது முதல் நாடகம் ஆசையின் விளைவு. அதில் நான் ஹீரோடைய அப்பா ஆக்ட் பண்ணிட்டேன், பண்ணையார் மகள். அதில் வந்து நீங்க ஹீரோவாவே ஆக்ட் பண்ணி ஹீரோ ஆக்ட் பண்ணேன். அது எனக்கு ஜோடி யாருன்னா நாமினிப்பட்டியில் சைனு பையன். 9 வருஷம் போட்டான், அப்படி அசலாக இருப்பான். 9 வருஷம் அவன். 3வது படம் 3வது நாடகம் பிள்ளை பாசம் 3 வருஷம் போட்டோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு வர வயசாகிடுச்சு. நான் படம் போய் அப்படியே தேட்டருக்கு போயிட்டேன், எல்லாம் பிரிஞ்சுட்டாங்க. இந்த 3 நாடகம்லாம் போட்டு பார்த்துட்டே இருக்கிறாங்க. போட்டு நாடகம் பார்த்து அப்படியே போயிட்டு இருக்கும்போது அப்புறம் சினிமா சொல்லும்போது அப்புறம் சரி வேணாம், நம்ம ஏன் ஓவியாமல் போய் காசு கிடைக்காதப்போ 20 டிக்கெட்டு. சரி எதுக்கு போனால் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் தேட்டரில் வேலை செஞ்சாப்புல, அவன்கிட்ட கேட்டேன், எப்போ தேட்டரில் வேலை செய்யலையே, ஒரு நாளைக்கு 2-3 வருஷம் ஓடுது, ஒவ்வொரு வருஷம் காசு கொடுப்பியா அப்படின்னு. நாம ஏன் காசு கொடுக்கணும், டிக்கெட்டை கொடுக்கணும் முடிச்சு நமக்கு படம் பார்க்கலாம். அப்புறம் 3 ஷோ பார்த்தா ஃப்ரீயான்ட்டு தேட்டரில் படம் பார்க்குறதுக்காக சொன்னேன். ஸோ அங்கேருந்து தான் நீங்க அதுக்கப்புறம் சென்னை வந்தீங்க. சென்னை எப்படி வந்தீங்க சார்? யாருடைய உந்துதல்ல வந்தீங்க? மெட்ராஸ்ன்னா அந்த எல்ஐசி பில்டிங் பார்க்க படத்தில் ஓகே, சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் இது, இந்த எல்ஐசி பில்டிங்கை மட்டும் காமிப்பாங்க. அனுபவி சார் படத்தில் நாகேஸ்வர் வந்து மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ் பாடுவார். அது மெட்ராஸ் எப்படா போக போகிறோம், எங்கிட்ட இருக்கு எல்ஐசி பில்டிங், எப்படி போகிறது, யாருமே ஒரு ஈக்காக எனக்கு தெரியாதுங்க. ஆனால் இன்னைக்கு மெட்ராஸில் எனக்கு தெரியாத தெருவே கிடையாது. எல்லா தெருவும் படங்களோட இடங்களே ஏன்னா படங்கள் இடங்கள் அது மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக இல்லை, எந்த ஊர்லேருந்து எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் ஞாபகம் இருக்குது. அவரை சுற்றி இருக்கேன். ஏன்னா அரசியல் அந்த அளவுக்கு எனக்கு ஒரு நல்லா வந்துச்சு. பட் மெட்ராஸுக்கு எப்படி போகிறதும் போது என்னென்னா, நீங்கள் சொன்ன மாதிரி 1.5 வருஷம் டூரிங் டாக்கீஸ் அங்கே வேலை வந்து எல்லா வேலையும் டிக்கெட் கிளிக்கிறது படிப்படியாக முன்னேற மாதிரி டிக்கெட் கிளிப்பேன், அப்புறம் கொடுப்பேன், அப்புறம் கேஷியர், அப்புறம் ஆப்ரேட்டர், படிப்படியாக வந்து டோட்டல் மேனேஜர் டிக்கெட் சீல் போகிற வரைக்கும் நான் பார்ப்பேன். போஸ்ட் ஒடிச்சு எல்லா வேலையும். ஏன்னா அந்த தேட்டர் முதலாளி சுப்பிரமணிய சேர்வேன்னு அவர் முதலாளிங்க. அவர் யாருன்னா நம்ம மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல் மதுரை இருக்கு இல்லையா, அங்கே இருக்கார்ல சேதுராமன் சார், அவங்க மாமனார். அவர் தான் சுப்பிரமணிய சேர்வை தான் வந்து முதலாளி. அவர் எல்லா வேலையும் பார்ப்பார். நான் என்னோட முதலாளியாக இருக்கிற எல்லா வேலையும் போட்டு பார்க்குறேன் அப்படின்னு ரொம்ப பார்ப்பேன். அதை நான் பயங்கரமாக எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பித்தேன். அதுலேருந்து அப்படியே 1.5 வருஷம் இருந்து அப்புறம் அப்படியே வெளியே வந்து இப்போ கொஞ்சம் கேப்பாக இருந்துச்சு. சம்பளம் கட்டுப்படியா 1 ரூபா 2 ரூபா கொடுத்தாங்கன்னா சரியாக இல்லை, வேலைக்கு தகுந்த சம்பளம் இல்லை, வேலை அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு அப்புறம் வேணாம் விலகிட்டேன். அப்புறம் அங்கே வந்து கணேஷ் தேட்டில் வந்து எங்கள் மச்சான் ராமசாமி இருக்கார். அவரும் ஐயா அம்பலார் ஐயா சேர்ந்து கட்டி இருந்த தேட்டரை முடித்து அவங்க படம் ஆரம்பித்தாங்க. அப்போ யாரும்போது எங்கள் மச்சான் வந்து எங்கள் மாப்பிள்ளை ஒருத்தர் இருக்கேன், அவங்க வேலை பார்த்தேன் கண்டினியூஸில், அவனை கூப்பிட்டு சொல்லி 3.5 வருஷம் வந்து அங்கே வேலை பார்த்தேன். அந்த தேட்டரில் வந்து அங்கே வேலை பார்த்தது எனக்கு சினிமாவுக்கு ஸ்டார்டிங் டைம். அந்த தேட்டருக்கு வர்றாரு காரைக்குடி நாராயணன் டைரக்டர். ஏன்னா அவர் மச்சாந்தேன் உண்மையால் பிலிம்ஸ் கைரேஷன் மதுரையில். எங்கள் தேட்டர் ஓனர் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணார். இளமை ஊஞ்சல் அடிக்கிறது, துணிவே துணை, சில படங்கள்லாம் கந்தர் அலங்காரம் இதெல்லாம் வாங்கி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணும்போது இந்த பழக்கத்தில் அவங்க மச்சான் சொல்ல, ஏன் நம்ம ஃபைனான்ஸ் சொன்னால் நான் அம்பலாட்ட சொல்லணும் போது கரகுணாசி எங்கள் தேட்டருக்கு வர்றாரு. எனக்கு எப்படி இருக்கும், சினிமாவுக்கு எப்போ போகும் தெரியும், ஒரு டைரக்டிங்கே வர்றாரா அப்படின்னு சொல்லி இப்போ நானே டிப்பெல்லாம் வாங்கி அவருக்கு நான் தான் பரம்பாருந்தேன் கரகுணேஸ்வரர். அப்போ ஐயா டம்பலா ஐயா கொஞ்சம் சொல்லுங்க ஐயா அப்படின்னு. அவன் ரொம்ப ஆசைப்பட்றான், அப்போ 2 நிமிஷம் கொடுப்பா அப்படின்ட்டார். சரி அப்படின்ட்டா நாங்கள் முதல்ல சார் சொல்லுங்கள் சார், அச்சாயி அவர் பண்ணுற படம் அச்சாயி. சரி அப்படி போயிடுச்சு. நான் டிக்கெட் வேலை வாரி இருக்கிறேன், படம் கூப்பிடுவோம், எப்படா கூப்பிடுவோம், ஒரு 2 நிமிஷம் அடிப்படும் கூப்பிட்டே இருக்கிறேன். கூப்பிட்ற போனால் வரல, ஒரு பேப்பர் பார்த்தா இன்று தான் அச்சாயி விளம்பரம் வந்துருச்சு. ஐயோ என்ன ஐயா என்னையா கூப்பிட்றோம்னாங்க, அச்சாணி விளம்பரம் வந்துருச்சு அப்படின்போது ஆமாம் ரிலீஸ் ஆகிடுச்சா, சின்ன படம் யோசிச்சேன். ஆஹா இது சரியாக வராதுன்னு யோசனை பண்ணிட்டே இருந்தேன். அப்போ எங்கள் அண்ணன் டெல்லியில் பிஹெச்டி பண்ணிச்சு, எங்கள் சினிமா பையன், எங்கள் சினிமா ஒரே ஒரு பையன், அவர் இப்போ ப்ரொஃபஸர் சவுத் ஆஃப்ரிக்கா. அவர் தான் கூட்டி போனவன் டெல்லிக்கு. அங்கேருந்து டெல்லி போயிட்டேன். அதை நான் சொல்லி என்னுடைய திரைப்பயணங்கிறது மேலூர் டு மெட்ராஸ் வழி நியூ டெல்லி. இது டாப்பிக்காக தான் ராமராஜன்னா மேலூர் டு மெட்ராஸ் வழி நியூ டெல்லி. மெட்ராஸ் வர்றதுக்காக டெல்லிக்கு போனேன். அங்கே இருந்து 1.5 மாதம் ஹிந்தி தெரியல, டாப் பண்ணி பேசினேன்.
ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் இங்கேருந்து புக்கு வாங்கிட்டேன். ஹிக்கும் பதம் சொல்ல அந்த ஹிந்தி டு தமிழ், தமிழ் டு ஹிந்தி புக் வாங்கி கொஞ்சம் வார்த்தை படிச்சுக்கிட்டேன். அப்புறம் 1.5 மாதம் அங்கே இருந்தேன். அப்புறம் அங்கே இருக்க முடியாது, நான் அங்கேயே போகிறேன், நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு நான் எங்கள் அண்ணன் தனியாக வந்துட்டேன். நீடியிலேருந்து இங்கே வந்துட்டேன். இங்கே அமுஜிக்கரில் ஒரு எதாச்சும் என்னுடைய பெரிய பசங்க, என் தம்பிங்க 2 பேரும், ஒரு 2 பேர் ராமலட்சுமி அப்படி இறந்துட்டாங்க. அவங்க அமுஜிக்கரில் கன்னியாத்திரை இருக்கிறாங்கன்னு சொல்லி வந்தாங்க. அமுஜிக்கரில் வந்து தம்பியை சேர்ந்தேன். அங்கே இருந்துக்கிட்டே அவங்க எல்லாம் சமைச்சு போடுவாங்க. ஏகப்பட்ட ஒரு சின்ன ரூம் ஏகப்பட்ட பேர் இருக்கும்போது, நான் அந்த தேட்டரில் இருக்கும்போது டிஸ்ட்ரிபியூஷன் போகும்போது மெட்ராஸ் மகாலட்சுமி கம்பெனிஸ், எல்ஐஎம்என் காலனி, மெட்ராஸ் 86 இது ஞாபகம் இருக்குது. இந்த காரக்கு நான் சார் பிடிச்சி விடுவோம், அவதான் தெரியும் அப்படின்னு வந்தால் நானும் அலையிற 6 மாதமாக பிடிக்க முடியலைங்க. எங்கே இருக்கு கேட்டால் அப்புறம் ரொம்ப நாளும் அலைஞ்சாங்க போட்டால் ஏவிலாம் உள்ள விட மாட்டாங்க. அப்புறம் பார்த்தா மகாலட்சுமி ரைஸ் மில் இருக்கும். ஸோ அவர் பிராஞ்சாக இருக்கும், அந்த ரைஸ் மில்லு டைரக்டர் இருக்கார். இந்த ரைஸ் மில் இங்கேலாம் அப்படி இல்லைவாங்க. எங்கடா இருக்குது மகாலட்சுமி கமிஷன்? கடைசியாக வடமொழி போஸ்ட் ஆஃபீஸ் கேட்கும்போது சொன்னாங்க, தம்பி மெட்ராஸ் 86 தேனாம்பேட்டை, அங்கே செல்லாமரி காலேஜ் இருக்கும், அதுக்கு தகுந்த நினைக்கிறேன். அப்படி பாருங்கப்பா, தேனாம்பேட்டை ஏறி அங்கே போய் பார்த்தீங்கன்னா 86 பிடிச்சி எல்லைமங்கலில் போய் வருவியா ஒரு விட கட்டு போய் ஒரு டெய்லர் கேட்டேன். ஐயா அந்த காரக்கும் நசப்படி இதுதாங்க ஒரு விட அப்படின்னா, அப்படியா? அப்படி ஜெல்ல திறந்து பார்த்தாலும் அச்சாரி போகிறேன். ஆஹா வந்து சேர்ந்தாச்சுன்னா அப்புறம் போய் சொல்லி நான் பார்த்தேன், என்னப்பா இங்கே எதிரில் அப்படின்னா அப்படி படிப்படியாக வந்து கடைசியில் நான் டெல்லிக்கு போனேன். இங்கே இருக்கேன் மெட்ராஸில் எங்கள் முதலாளி வர்றாரு ட்ரெயினில், அப்பா உங்கள் மாதிரி வர்றாருப்பா அப்படின்னா, இங்கே வர்றாரா? ஐயோ அப்படின்னா இங்கே இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு அவர் வர்றாரு. ஐயோ எப்படி மொழிப்பு எப்படி சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா டெல்லியில் தனி குவார்ட்டர்ஸு சம்பளம் 600 சொல்லி போனோம். இங்கே வந்தால் எதில் வர்றாங்க, பாண்டிய எக்ஸ்பிரஸ் அப்படின்னு. சரி நம்ம பார்க்குறேன். எக்மோரில் போய் ஐயா இறங்குறா, நான் பொட்டியை வாங்குறேன். டேய் என்னடா இங்கே தர்றேன் அப்படின்னா, இந்த விளக்கம்லான்னு சொல்லி அப்புறம் ரூம் போட்டு, அப்போ வந்து மீனாட்சி குங்குமம் இந்த முதல் படம் 78. டைரக்டர் காரைக்குடி நாராயணன் சார், அந்த படம் ப்ரொடியூசர் ராமநாதன் சார், என் குருநாதர். அதேமாதிரி ராஜசேகர், மம்பட்டி ராஜசேகர், அது சுப்பிரமணியம் போவாங்க, ஆனால் மம்பட்டியாக வந்து ராஜசேகரன், இவங்க ப்ரொடியூசர் எல்லாம் இருக்காங்க. அப்போ எங்கள் ஐயா சொல்கிறாரு, இந்த பையன் ரொம்ப பைத்தியமாக இருக்கேன் சினிமாவில், ஒரு டிசைன் கூட நடிகை, ஆனால் மற்ற எல்லா வேலையும் பார்ப்போம், அவன் நம்பி 2 lakhs கொடுக்கலாம் கேரண்டின்ட்டு. அப்போ 2 lakhs ரொம்ப பெரிய அதை சொல்லி போனேன். அந்த ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டேன், கரெக்டாக ஃபாலோ பண்ணி அப்படியே பிக்கப் பண்ணி மீனாட்சி வந்து முதல் நான் வந்து மேக்கப் போட்டு நடித்து பார்த்தேன். அதுலேருந்து அப்படியே படிப்படியாக இருந்து அப்புறம் அப்படியே ராமநாதன் டேஸ் பண்ணவும் அப்படியே அசிஸ்டன்ட் ஆகிருந்தேன். ராமநாதன் சார் தான் ரொம்ப நாள் உதவி இயக்குனராகவும் இருந்தீங்க. ஸோ அவர் முதல் படமும் அவரோட தான் உதவி இயக்குனராக உங்களுடைய பயணத்தை தொடங்குனீங்க. கண்டிப்பாக. ஸோ உங்கள் 2 பேருக்குமான உறவு எப்படிப்பட்டது சார்? ராமநாதன் சாரை பற்றி ஒரு 2 வார்த்தை. சார் எங்கள் டைரக்டர்ஸ் குருநாதர் ராமநாதன் சார் வந்து ஏதாவது ஒரு சாங், இப்போ ஃபைட் இருக்குது, டே வேடா இப்போ ஃபைட் விட வேண்டாம், இப்போ மற்றவங்க கொடுக்க மாட்டாங்க, நம்ம தான் பண்ணுவோங்க. அவருன்னு அதெல்லாம் இல்லை, ஒரு நாளைக்கு 4 படம் ஷூட்டிங்கு. நான் ஒரு ஃபைட்டு போயிட்டுருப்பேன், அசோசியேட் சாங் போயிட்டுருப்பார், அவர் சீன் எடுத்துக்கிட்டு இருப்பார், 18 போயிட்டுருக்கு, டப்பிங் போயிட்டு, அந்த மாதிரி பயங்கரமான இருக்கும். எல்லா படங்களும் ஓடிட்டு இருக்கும். அவர் வச்சு டைரக்ஷன் பண்ணாலே அவர் வந்து ஒரு 2 ரூபா 3 ரூபா லாபம். ஆனால் என்னென்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் 130 படம் நிற்கிறேன், கின்னஸ் ரெக்கார்டு எங்கள் டைரக்டர் குருநாதர் ராமநாதன் சார். ஆனால் என்னென்னா அவர் யார்கிட்டையும் அசலை கிடையாது. அவர் ராம் ரஹீம்ன்ற பேரில் டிப்ளிக்கல் மெடிக்கல் ஸ்டோர்ஸ் தான் எங்கள் டைரக்டர் ராமநாதன் சார். ராம் ரஹீம்னா ரஹீம்ன்றது எம்ஏ காஜா, இதுக்கு மேலே விஜயகாந்தன் ஆரம்பிச்சு காஜா. அந்த வந்து ஒரு ராமநாதன் சார் வந்து டைரக்டர் வந்து அப்படியே நம்ம பண்ணோம். டைலாக்ல அதை தான் வசன உதவி போட்டு அசன் அப்படியே சின்ன விஷயம் தான் நடித்தேன். அவர் கதை சொல்லும்போது மைண்டில் ஏறிடும், அண்ணே இந்த சீன் நான் போட்டுக்கணேன், நான் போட்டுருவேன். அப்படி மீனாட்சியில் ஒரு டோபியாக வருவேன். வி.கே. ராமசாமி சசிகலாட்ட சூரக்கோட்டை இது சிவப்பள்ளியில் அருணாவுக்கு வீட்டுக்காரர் வருவேன். ஆனால் 2 சீன் கொடுப்பார், கொளுத்திடுவார், தீ வச்சு கொளுத்தி வருவேன். எனக்கு வேலை பார்க்க ஆள் இல்லை. அந்த மாதிரி படிப்படியாக நடித்து ஒரு 10 படம் ஆக்ட் பண்ணி அசனை வேலை செஞ்சேன். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் சட்டத்தை திருத்துகின்ற படம் மோகன் சார் ஆக்ட் பண்ண படம், அதில் அவருக்கு ஃப்ரெண்டாக ஆக்ட் பண்ணும்போது ஒரு பார்த்தேன், ஒரு இது பண்ணுச்சு. அதுக்கப்புறம் வந்து அடுத்த படம் டிஸ்கஸ் பண்ணும்போது டைரக்டரை, என்ன உனக்கு வேகம் போடலையான்னு, எனக்கு வேணாம் சார், போதும் நடிச்ச போதும், எனக்கு நடிக்க விருப்பம் இல்லை, போதுண்ணே. ஏன்டா இல்லை எனக்கு பிடிக்கல, போதுண்ணே, நான் டயட் ஆக்கிறேன், எனக்கு ஒரே நடிச்சம் டைரக்டர் தான். அப்போ பாரதிராஜ சார் இளையராஜெல்லாம் இங்கே பார்த்ததுனால அவங்க மாதிரி அந்த எனக்கு பாரதி சார் படம் ரொம்ப பிடிக்கும். சின்ன 14 எல்லா படம் பார்த்துருக்கேன். அப்போ சொல்லும்போது அப்புறம் என்ன பண்ணீங்கன்னா போய் பார்ப்போம்ட்டு அப்புறம் அவர் பிஎஸ்சி விசேஷம் பார்த்தா சபாஸ் பண்ணார். சபாஸ்லாம் தெங்கும்படான்னு ஒரு இடங்க கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து போகணும்னா ஆற்றுக்குள்ள தான் போகணும், பர்சனில் வேறு எதுவுமே போகாது. ஊருக்கு கார் பஸ் எதுவுமே கிடையாது, கேமராவே நீ வந்து பர்சனில் கொண்டு போகணும். அந்த ஊருக்குள்ளே போய் தங்கி இருக்கிறோம். அப்போ திடீர்னு ஒரு 2 நாள் டைரக்டர் மெட்ராஸ் சூழ்நிலை போயிடுச்சு. அப்போ என்ன பண்ணிட்டார், நீ எடுத்துக்கிட்டார். அது யாரும் சொல்ல மாட்டாங்க, ஒரு அஸ்டண்ட்டை நம்பி எடுத்துக்கின்றாரு, நீ எடுத்துக்கிட்டார். சரிண்ணே அப்படின்ட்டு போனால் அப்போ நான் 2 days நான் ஷூட் பண்ணேன்.
அப்போ அந்த சபாஷ் முடிஞ்சு அடுத்து கடமை பண்ணோம். கடமையில் பிரியம்மா அவங்க ஜெய்சல் ஆக்ட் பண்ண அர்ஜுன் இளவரசியெல்லாம் ஆக்ட் பண்ணாங்க. அப்போ கடமையில் நடந்துக்கும் போது பாருங்கள், ஒரு உதவி டேரக்ஷன் ஆரம்பித்த பயணம் ஒரு 37 படம் வசன உதவி, 37 படம் அசிஸ்டண்ட்டாக இருந்து நடிக்கிறது 3 இடத்துல கார்டு வரும். எங்காடு குமரேசன் பேரில் நடிக்கல வரும், அசிஸ்டண்ட்டில் வரும், உதவி டேரக்ஷன் வரும், உதவி வசனத்தில். இப்படி வந்து நான் கடமை படம் பியூஷோட பண்ணும்போது அடுத்த படம் டேட் அவுட்டில் பயங்கர காய்ச்சல். கோவூரில் இருக்கும் ஏதோ சின்ன கேப் இருந்துச்சு. அந்த கேப்பில் வந்து பிஎஸ் வீரப்பா ஐயாவுடைய சன்னு ஹரிஹரன் சார் இருக்கார், அவர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. விஜயசங்கர் இப்போ விஜயகாந்த் அண்ணன் ஆக்ட் பண்ணாங்கல்ல ஒரு படம் நெஞ்சில் திருவிந்தர், ஆக்சிடென்ட் ஆகி போச்சு. அவர் உட்காந்துருக்கும் போது அப்போ ஆரம்பிக்க ஒரு மணி அங்கே குமரேசன் கதை எதாவது சொல்ல பண்ணார். கதையா அப்படின்னு அவங்க சொன்ன கதையை சொன்ன இந்த மாதிரி சொன்ன குயில சொன்னேன். ஏய் சூப்பராக இருக்கப்பா அண்ணன் வேறு டேட் இல்லைங்கிற அந்த கதையை சொல்லி சொல்ல பண்ணேன். அண்ணே இது நான் பண்ணுறதுக்கு எங்கள் டேட்டு கிடையாது, இது வந்து பாரத ஸ்டைல் அந்த ஸ்டைல் அந்த லவ் அது மாதிரிக்கேன். அவருக்கு வேணால் பாம்பு வச்சு கதை இருக்குது, யானை வச்சு கதை இருக்குது, அதை சொல்கிறேன் அப்படின்னேன். இல்லை இதை பண்ணுவோம் அப்படின்னாரு. இதை பண்ணால் அப்போ நீ நான் வேணும் டேரக்ட் கேட்குறேன். அவர் சொன்னால் நான் பண்ணுறேன். இவர் போய் கேட்குறாரு, உங்கள் ஹஸ்பண்ட் ஒரு கதை சொன்னாங்க குமரேசன் நல்லா இருந்துச்சு போது அப்படி அதுதான் எங்கள் டேரக்ட் பண்ணேன். யாராலும் பண்ணிடுவோம் ஒன்றுமே அதே மாதிரி நாங்கள் ஈகோன்றதே இல்லை. ஈகோன்றது சத்தியமாக அவருக்கும் சரி அண்ணன் கங்கையம்மனுக்கும் சரி வெரி கேஷுவல். 2 பேரும் நோ அஸ்டண்டேஜ். அமரனும் இவர் டாப் கரகாட்டம் கொடுத்த படம் அவர் தான். பட் அவரும் எங்கள் டைரக்டர் 2 பேருமே எனக்கும் பெரிய லைஃப் வந்து டைரக்டரில் கங்கையம்மன் தான் அவங்க இது. அது 2 பேருமே யார்கிட்ட அசண்ட் எல்லாமே அவ்வளோ பெரிய ஹிட் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி கடமையில் வந்து அப்படி டைரக்டர் மண்ணுக்கத்த பொண்ணு அது வந்து ஒரு 5 படம் பண்ணேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மண்ணுக்கத்த பொண்ணு அல்லோ யார் பேசுகிறது மருதாணி படம் வந்து பாரத சார் சொந்த படங்க. என்ன ஒரு விஷயம்னா நான் எந்த சின்ன 16 படத்தை வந்து மதுரை மீட்பில் பார்த்து மிரண்டு போய் பார்க்குறேன். அந்த படத்தை பாட்டுக்கிட்டலாம் பார்க்கும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. இங்கே புதிய ஒரு போல் வரும்போது அவங்க மேலே ஆஃபீஸு கீழே நான் இருக்கேன், பாஸ் கொடுத்தாங்க பார்த்தேன். ரொம்ப ஒரு ரசனையான படம். மண்ணுக்கத்த பொண்ணு பாண்டியன் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒரு ஒன்றா இருந்தது. மண்ணுக்கத்த பொண்ணு பண்ணிட்டு மருதானிலே அவர் தான் ஹீரோ, இதுலயும் அவர் தான் ஹீரோ. இல்லை முதல்ல மண்ணுக்கத்த ஹீரோ, முதல்ல மண்ணுக்கத்த பாண்டியன் வச்சு போட்டோம், அறிமுகம் பண்ணது. அதுக்கு முதல்ல பாண்டியன் வச்சு பண்ணியிருக்காங்க என்கிட்ட. நான் அசனாக்கும் போது மனேஸ்வர மந்திரத்தில் பண்ணியிருக்காங்க அவங்க. சரி ஓகே அப்படின்ட்டு அவர் பாண்டியனுக்கு டேரக்ட் வர்ற பாரத படம் பார்க்க வர்றாரு. ஐயோ ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படின்னு வரல. அப்புறம் வரல, ஃபர்ஸ்ட் ஆஃப் கூட சொல்லிட்டார். இன்ட்ரோல் வந்து அப்போ டைரக்டர் வர்றான்னு சொல்லி செகண்டை மட்டும் பார்த்தாருங்க. பாரத சார் எவ்வளோ ஒரு கிரேட் லெஜண்ட் டைரக்டர் பாரத. மனசார ஒரு மனசே குருன்னு அவர் தான், மனசுக்குள்ள குரு. அவர் வந்தார், வந்து செகண்டாக பார்த்துட்டு யார் டைரக்டர்னார். சார் நான் தான் சார் அப்படின்னேன். பேர் இந்த மாதிரி சொன்னேன். யார்கிட்ட வேலை செஞ்ச அப்படின்னார். ராம்நாதன் சட்டை பண்ணேன். ராம்நாத் சட்டை ஆனால் அவருக்கு ஷாக்கு. அந்த கட்டிங் ஷாப் இருக்கும், அவர் படமாக இருக்கும். பார்த்தோன்னே நாளைக்கு நீ பிரசாத்துக்கு வான்னு சொல்லி 5000 ரூபா கொடுத்து நீ படம் டைரக்ட் பண்ண சொன்னார். அது எனக்கு பெரிய அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. அது மாதிரி மண்ணுக்கத்த பொண்ணு மருதாணி அவர் படம் ஹலோவே பேசுகிறது. எங்கள் ராம்நாத் சோலை பேசுவாங்க. பிஎஸ்சிக்கு மறக்க மாட்டேன். இந்த படம் பண்ணிவிட்டு படங்கள் ஜெயிக்க முடியல. இந்த 5 படத்துலையுமே நான் ஒரு சீன் கூட வரல. நடிக்கணும்னு ஊரில் கிளம்புன நான் சில சீன் நடித்தாலும் இந்த 5 படம் என்னுடைய கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் போட்டாலும் ஒரு சீன் கூட நான் வரல. நடிப்பு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நடிக்கவே வேணாமல் உட்காந்து சோலை புஷ்பங்க பெருசாக போய் என்னடா அது எல்லாம் பெட்ரு படமாக போகுது அப்படின்ட்டு யோசிச்சு. அப்போ தான் நம்ம துரை, அதாவது எங்கள் மேனேஜரு, எங்கள் டைரக்டர் மேனேஜர், என்கிட்ட மேனேஜரு, கரகாட்டக்காரன் ஒன்று அந்த ப்ரொடியூசர் ஜெயத்திரி இப்போ இருக்கார். அவர் வந்து கேட்டால் ஒரு நாள் நடிக்கிறியா, என்ன ஹீரோவா சும்மா அவர் லந்து பண்ணுறார் அப்படின்ட்டு நம்பருக்கு ஒத்துக்கல. அப்புறம் உண்மையை சொன்னார். இல்லைப்பா நெசமாக தான் டைரக்டர் வந்து பூக்கடை பறிக்கார்கள், ராமேஸ்வரம் பண்ணுறாரு, வேந்தமட்டி அழகப்ப சொல்லுவாங்க. அவரும் மலையர் மாவட்டியா ப்ரொடியூசர்லாகவும் எனக்கும் மலையர் மாவட்டி அருமையான படமாச்சு அப்படின்ட்டு ஓகேன்னு கதைகளை பிடிச்சிச்சு, நடிக்க ஆரம்பிச்சு. உதவி இயக்குனரா பணியாற்ற வரைக்குமே உங்களுடைய பேர் குமரேசன் அந்த நேம்ல தான் இருந்தது. சோ எப்ப சார் ராமராஜனா மாறினீங்க? அந்த பேரை யார் மாத்தினது? இல்ல நீங்க பேர் நானே மாத்திக்கிட்டேன். எப்படின்னா நிறைய பேர் சொல்லியிருக்கேன். குமரேசன்றது என்னுடைய இயற்பெயர். நாடகங்கள்ல மிகப்பெரிய இப்போ ஹீரோ சினிமாவில் போது நாடகத்தில் ஹீரோ எஸ்.எம். குமரேசன் இருக்கார். அவர் பெரிய சத்யஞாத்திரி, ஹரிச்சந்திரா, வெளி திருமணம் இந்த மாதிரி நாடகங்கள்லாம் அவர் வந்து ஹீரோ. அவர் தான் எஸ்.எம். குமரேசன். நம்ம குமரேசன் போட்டால் நாடகம் நடிக்கின்றாங்க, என்ன மாற்றலாம் பேருன்னு போது சொன்ன மாதிரி பிறந்தது ராமநாதபுரம் மாவட்டம். நம்ம குழந்தை தேட்டரில் விட்டது ராமசாமி மச்சான். அவர் அம்பலா பேர் மீனா சுந்தரம் அப்படின்னு வரும். எங்கள் ராமநாதன் சார், எங்கள் அப்பா பேர் ராமையா. இப்படியே ராமன் வருது போது எங்கள் தலைவர் எம்ஜி ராமன் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி எல்லாரும் பிடிக்கும், அவர் ரொம்ப 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 பிடிக்கும். ஆனால் அவர் பேர் ராம எடுத்துக்கிட்டு அந்த ஒன்று தான். அவர் கண்டிப்பாக எல்லாம் பார்ப்பேன். அவர் இவரை மட்டும் கொஞ்சம் பார்ப்பேன், தனியாக வர்றாரு இவர் மட்டும் அப்படி ஃபாலோ பண்ணுவேன். அப்படியே
அந்த ராம கேப்டன் விஜயகாந்த் சார் வந்ததும் அந்த ஒரு ஆர்வத்துல தான் வந்தேன்னு பல இதுல சொல்லியிருக்காரு. ஸோ அது ஒரு லெஜெண்ட். அதாவது அவருடைய இப்போ நம்ம எல்லா படம் பார்க்கும்போது வித்தியாசப்படுத்துகிறோம். இவங்க இப்படி வர்றாங்க, இவங்க இப்படி வர்றாங்க, இவங்க இப்படி ஒவ்வொரு மட்டும் எப்படி வர அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அந்த ராம இதெல்லாம் சேர்த்து ராம நான் முத வேலை பார்த்து ராஜா டைக்ஸு. ஸோ பாரதி ராஜா, இளையராஜா இந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள. அந்த பேர் பாக்கியராஜா அப்படின்னு போது ராஜான்னு வச்சு ராமராஜா அப்படி வச்சுருவோமா அப்படின்னு. சரி 4 எழுத்தா வருது, அது சரியாக வராது, இன் சேர்த்துக்கிட்டு நானே சேர்த்துட்டு ராமராஜன் போட்டேன். ஓகே. அது இன்னைக்கு வரைக்கும் மாற்றிக்கிட்டே இருப்பேன். ராமராஜன் ராமராஜன் ஒரு நல்ல ஒரு படமே 100 நாள் ஓடி பயங்கர ஹிட்டான படம், முதல் படமே ஹீரோவா. அதே அதுக்கு அடுத்த படமே எங்க ஊரு பாட்டுக்காரன், சொல்லவே வேண்டாம், பயங்கர ஹிட். ஸோ அந்த படம் எப்படி கமிட் ஆனீங்க சார்? அந்த படத்துல இந்த படம் சங்கிலி முருகன் தான் ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா எனக்கு வந்து ராஜான மியூசிக்கிறது நான் அஸ்வநாகம் டைரக்டர் சொல்லுவேன், சார் ஓகே நான் சங்கர் கணேசன் நல்லவங்க தானே, ஓகே ஒரு படமும் ராஜனை போடுவேன்னு சொல்லிட்டு ஏய் மர்றா அதெல்லாம் பட்ஜெட் அதிகமாக பேசுவார். கரெக்டாக மனைவி சொல்லுங்க போகும்போது கலைமணி சார் படம் பண்ணும்போது ராஜான மியூசிக் வந்து அது ரொம்ப சந்தோஷம். படம் அது 100 நாள் ஓடிச்சது. அப்போ எனக்கு வந்து எங்கள் சங்கிலி முறையை ஃபாலோ பண்ணி இந்த கதையை சொல்லி கேட்கும்போது ஆக்சுவலாக அந்த கதை சொல்லும் பொழுதுங்க இப்போ இருக்கிற செகண்ட் ஹாஃப் இல்லை. அதாவது மைண்டு கொஞ்சம் என்னென்னு பார்க்கலாம். 86 படம் ரிலீஸ் ஆயிடுச்சா ஓடுதான் தெரியல. கதை சொல்கிறாங்க என்கிட்ட வந்து கஜேந்திர குமார் சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சொன்னார் இந்த மாதிரி பாட்டு பாடி பார்க்குறேன். ஏன்னா நான் கறந்துருக்கேன், எங்கள் வீட்டில் பாடுறேன், எங்கள் அத்தாச்சி கேட்பேன், நானே கறந்துருக்கேன், எங்கள் வீட்டில் மாடு இருக்கோம் கறக்கலாம். ஆனால் பாட்டு பிடிச்சிட்டு எப்படி பால் கேட்குதுன்னு அது சரி ஓகே பண்ணலான்ட்டு. அப்புறம் மாட்டு அடக்கணும். அப்போ அப்படி பரவாயில்ல தலைவர் தாக்கி தான் மாட்டு அடக்கம் அந்த மாதிரி போக நினச்சா கடைசியில் பார்த்தா நீங்கள் அடக்காமல் பாட்டு பாடி மாட்டு அடக்கணும். அது என்னங்க ரொம்ப பிடிச்ச வகையாக இருக்குது. அது எப்படி ஒதுக்கணும் ஜனங்களை இல்லைன்னா இது மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சங்கிலி என்ன சொல்ல சொன்னார், பண்ண சொல்ல. சரி ஓகே அப்படின்னா ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் சொல்லிட்டாங்க. சொல்லிவிட்டு நிஷாந்தி யார் போடுறா பாணி தாங்க நிஷாந்தி கொஞ்சம் புதுமாக போகிறீங்க. செகண்ட் ஹாஃப் வந்து வேறு செகண்ட் ஹாஃப் சொன்னாங்க. நீங்கள் அதான் மைண்டில் என்னென்னா நான் வந்து உதவி டாக்டர் இருந்ததும் சிந்தனை நாடகங்கள் போட்டதும் இந்த சினிமாவுடைய ஆர்வம் வந்து அதை நம்ம கணிக்கிறோம். அப்போ செகண்ட் ஹாஃப் வேறு கிளைமாஸ் வந்து மெட்ராஸ் போடுறது, பாட்டு போடுறது, பெரிய பாடங்கள் வர்றதெல்லாம் அதெல்லாம் மோகன் சார் நிறைய படம் பண்ணிட்டார். அவர் அது ஸ்பெஷலிட்டு மைக்கு பிடிச்சி பாடுறதுன்னா அவர் சூப்பர் அசலி போயிடுவார் மோகன் சார். நான் அவர் படம் 6-7 படம் அசல் பண்ணேன். அப்போ அது வேணாம் சார், அது வந்து மோகன் சார் முடிய இதாகிடும், செகண்ட் ஹாஃப் சரியில்லை அப்படின்னா அப்புறம் இன்னொரு செகண்ட் ஹாஃப் சொல்ல சொன்னார்னு கஜேந்திர குமார் சொன்னார். அப்போ அதை சொல்லுங்கள் அப்படின்னா அது கர்ப்பம் பேசிக்கல்னார். கர்ப்பம்ன்றது கேவிஎம் மொதல் ஆக்ட் பண்ண படம், கேஜி படம். நான் கேஎஸ்சி டைரக்ஷன் ஆக்ட் பண்ணிட்டு எனக்கு ரொம்ப காட்டி விட்டாங்க. அப்போ அது சொல்லுங்கள் அப்படின்னா அதுதான் இப்போ ஓடுற செகண்ட் ஹாஃப் தான். இது நல்லா இருக்குங்க, இந்த படம் பிரமாதமாக இருக்குது. இப்போ அந்த படம் இறந்துடுறீங்க நீ, அது பானி தங்கச்சின் போது அது ஒரு பப்ளிசிட்டி. இது ரேகா என் கூட நம்ம ஒன்று நடிச்சிருச்சு, அதுவும் நல்லா இருக்குது. அந்த படம் ரேகா போட்டால் ஃபேமிலிக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த எங்கள் ஊர் போட்டுக்கிறேன். இதில் வந்து ராஜா சேர்த்தார் சங்கிலி முருகன். சங்கிலி முருகன் தான் காலகாலமாக இல்லை சங்கிலி முருகன் தான் ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா என்ன ராஜான காம்பினேஷனில் வந்து பூஜையில் இந்த டைட்டில்ஸ் கேட்டோன்னே என்னுடைய மைண்ட் அப்படியே டண்டனக்குன்னு போட்டு எங்கள் ஊர் பாட்டு அப்படி படித்தோன்னே ஆத்தா சூப்பர்ண்ணா. அது வந்து சங்கிலினுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணேன். அதுலேருந்து அப்படியே அந்த படம் எல்லா பாட்டும் ஹிட்டு. மனோ வந்து ஒரே படத்தில் எல்லா பாட்டும் பண்ண அந்த படம் தான் மனோ சார். ஆமா, அதே மாதிரி அந்த படம் ஃபுல்லாவே உங்களுக்கு காஸ்டியூம் வந்து ஒரு ட்ரௌசர் ஒரு துண்டு அவ்வளவுதான். சோ அந்த மாடுகளோட எல்லாம் ரொம்ப நெருக்கமாவே நடிச்சிருக்கீங்க. மாடு எல்லாமே சின்ன வயசுல இருந்து அது வீட்டுல இருக்கனால அது மாடு இப்போ அந்த ஷூட்டிங் முடிஞ்சு வர டைம்ல அந்த மாட்டு பிரிய முடியலன்னு நீங்க ரொம்ப வருத்தப்பட்டதா கேள்வி சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ரா போடுவான், பார்ப்போம் மாடு தடை கொடுத்து பாடு அப்படி பார்ப்போம் அப்படின்னா அது வந்து ஓகே தான். அது லைட்டாக ஒரு ஃபீலிங் இருக்கும்ல, அது அதெல்லாம் நான் கட்டுக்கட்டு உதஞ்சிடுவேன் பார்ப்பேன். ஏன்னா அது மாரில் எல்லாம் வைக்க முடியாது. மாடு பிடிக்கும்போது தெரிஞ்சு ஒரு மாடுக்கு வேற ஆள் கறக்கிறது இந்த விரலை மடக்கி தான் இருக்கணும். அது கொஞ்சம் தெரிஞ்சதுனால பண்ணது அதெல்லாம் ஓகே. அது ரவுண்ட மாடு நல்ல உண்மை பெரிய விஷயம் தான். என்றைக்கு இருந்தாலும் என்றைக்கு இருந்தாலும் அதை யாரும் மறக்க முடியாது. அது உலகம் இருக்க வரைக்கும் ஊர் இருக்கும், ஊர் இருக்க வரைக்கும் வீடு இருக்கும், வீடு இருக்க வரைக்கும் மாடு இருக்கும், மாடுக்கும் பசு மாடு இருக்கும். பால் கறக்கும் போது ராமராஜன் ஏன் வருதுல அது கண்டிப்பா என்னைக்குமே யாராலையும் மறக்க முடியாதுல்ல. பிற்காலத்தை விட யாரும் மறக்க. ஆமா கண்டிப்பா எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அது ஒரு அமைப்பு தான். அது கடவுளுடைய அமைப்பு வந்து எங்கேயோ போய் ராமராஜன் வர்றதுனா அது என்னுடைய. இதுக்கப்புறம் இந்த எங்க ஊர் பாட்டுக்காரனுக்கு அப்புறம் நீங்க நடிச்ச அத்தனை படங்களுமே ஹிட் ஆனதுதான். அதுலயே அந்த 1980களோட இறுதி கட்டத்துல வந்து தொடர்ந்து 4 வருஷம் 20-25 படங்கள்ல நடிச்சிருக்கீங்க. சோ அந்த அளவுக்கு நீங்க ஒரு நட்சத்திர நாயகனா ஒரு குறுகிய காலத்திலே வந்தது உங்களுக்கு எப்படி இருந்தது சார்? கதை கேட்கும்போது எனக்கு அது பிடிக்குதா, ஓகே கதை நம்ம நடிக்க முடியுமா, சரி நடிச்சோம். அதை எதையுமே பிளான் பண்ணலங்க, அதுவாக வந்தது. நான் இப்படித்தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க, அதுவாக வந்துருச்சு. இந்த படங்கள் அமைஞ்சாலும் அப்படியே வந்துருச்சு. நான் ஊடல ஒரு இந்தியர்கள் ஒன்றிய ஜாதி டைரக்ஷன் ஹீரோ ஒரு கிராமத்து மனிதனாலும் போனாலும் சென்பேமிலேருந்து 88 8 படம், 89 8 படம், கரகாட்டம் உள்பட 94 படம், 20 படம் பெரிய ஹிட்டு.
இந்த 20 பட ஹிட்டில் அந்த முன்னால் போன ஒரு மூணு சுமாரான படம் 5 வருஷம் எக்ரிமெண்ட் போடுவோம் லைசன்ஸ். அவங்க போகிற ரிப்புடேஷன் போட்டு சம்பாரிச்சாங்க. ஓகே. ஸோ 26 படம் வரைக்கும் நம்ம ஊர் நல்ல வந்து 26 படம் புதுப்பாட்டு, அது ராஜா அண்ணன் தயாரிப்புன்னு வர படம். அது அந்த 26 படங்களுமே தயாரிப்பாளருக்கோ விநியோகஸ்தருக்கோ தேட்டுக்காரருக்கோ நோ லாஸ், லாபம் தான். அது வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு. அதுக்கப்புறம் படங்கள் காலம் மாறும்போது டைம் வரும்போது படம் நம்பியெல்லாம் அப்படியே கேப் ஆச்சு. ஆக்சுவலாக நீங்கள் ஹீரோவா அறிமுகமானதுலேருந்து தொடர்ந்து ஹிட் படங்களாகவே கொடுத்தாலும் உங்களை மிகப்பெரிய உச்சாணி கொம்பில் கொண்டுட்டு போனது வந்து 89ல் வெளிவந்த கரகாட்டக்காரன் படம் தான். ஸோ அந்த படத்தில் எப்படி வந்து கங்கை அமரன் சார் உங்களை கமிட் பண்ணாரு, அந்த அனுபவம் எப்படி இருந்தது? அது என்ன, நான் எங்கள் ஊர் பாட்டுக்காரர்லையே அரிமாவில் தங்கியிருக்கும்போது ஒரு ஷூட்டிங் போகும்போது எனக்கு அப்போ யாரும் அவன் தலைவன் தெரியாது இல்லையா, ஒரு படம் ஓடிக்கிட்டு இருக்கு. அமரனை வந்து ராஜானன் தம்பி நல்லா தெரியும் இல்லையா. அப்போது ஒரு நாடகத்தை அங்கேயே ஒரு கோயிலில் நாடக தலைமை கூப்பிட்டாங்க. அப்போ நானும் அமரன் என் ஹஸ்பண்ட் பாலு எல்லாம் போய் பார்த்தேன். ஆனால் ஒரு நிமிஷம் உட்காருங்க, இந்த பபுல் காமிக்கு பார்த்துப்போம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் நாடகத்தை. பபுல் காமிக்கு வருவாங்க, முதல்ல பபுல் வருவார், காமெடி பண்ணுவார். அப்புறம் அந்த அம்மா வரும், ஆடுவாங்க, அப்புறம் ரெண்டு சேருவாங்க. ரொம்ப ஒரு டைப்பான ஒரு இதாக இருக்கும். அதை பார்த்துட்டு போகணும்னே அப்படின்னு. அது கொஞ்சம் ஒரு மாதிரி பேசுவாங்க, டபுள் மீனிங்கில் பேசுவாங்க, காமெடிக்காக பேசுவாங்க. அப்போ நம்ம பேசிக்கிட்டு இந்த மாதிரி பாட்டுக்கார மாதிரி கரகாட்டக்காரன் வச்சு முழு படம் ஒரு ஹீரோவோ இது வரைக்கும் வரல. அதாவது கதாநாயகியும் முழு படம் ஹீரோ வரல கரகாட்டமாக. ஏன்னு கேட்டால் இதை வந்து யாரும் பார்க்க முடியாது. கரகாட்டம் ஆடுறது 10:30 மணிக்கு மேலே ஆரம்பம் நான் பார்த்துக்கேன். வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கும். பண்ணி யாரும் பார்க்க, ஆஃபீஸர்ஸோ அலுவலர்களோ ஐஏஎஸோ ஐபிஎஸோ யாருமே பார்க்க முடியாத ஒரு ஆட்டம் கரகாட்டம். அதை முழு படமாக கொண்டு வரலாம். தில்லான மோகனம் மாதிரி இந்த டிட் ஃபார் டட் சொல்லுவாங்க. அதாவது சண்டை வரும், அப்புறம் விலகுவாங்க, அப்புறம் சேருவாங்க, அப்புறம் சண்டை வரும், விலகுவாங்க. இது போய் டிட் ஃபார் டட். அதுதான் அன்பே சொல்லுவாங்க தலைவர் படம். தில்லான மோகனம் சுவாய் அந்த டைப்பில் நாங்கள் பேசி பண்ணால் ஃபுல்லாக அவங்க பண்ணிட்டாங்க. அது வந்து சொன்னோன்னா ஓகே அப்படின்ட்டு நான் அந்த வழக்கத்தை சிட்டி செங்கல்பட்டு ஏரியாவும் மதுரை வாங்குவேன். கரகாட்டக்காரன் மட்டும் கோயம்புத்தூர் கொடுத்து வாங்கிட்டேன். ஓகேங்க சார். நீ கோயம்புத்தூர் எனக்கு கொடுத்துருக்கேன், நீ என்ன விலையை நான் கொடுத்துட்றேன், என் சம்பளம் போக நான் கொடுத்துட்றேன், அந்த விலையும் கொடுத்துட்றேன். 3 ஏரியா அடித்து கொடுத்த சில்லு எடுத்தேன் நான். ஓகேங்க. பட் அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் வேணாம் சொல்லி சொல்லுங்க கோயம்புத்தூர் கொடுத்துட்டேன். சிட்டி மட்டும் வச்சுருந்தேன். தெய்வகலா போட அந்த படம் ஒரு 200 நாள் மேலே ஓடும்ன்றது என்னுடைய எண்ணம். ஆனால் 1 வருஷம் ஓடிச்சே சார். 1 வருஷம் இங்கே மதுரை. ஆமாம், சிட்டி இங்கே எப்படி கேட்டால் 1 வருஷம்ன்றது. தெய்வகலா போட்டால் 2 வண்டி போகும் தெரியும். நாகராஜ் கிருஷ்ணன் நாகராஜ் கேட்டார், பிடிச்சிருக்க இல்லைங்க சிட்டி ஹீரோட இருக்க சொன்னபோது என்கிட்ட கேட்டார், அண்ணே நீங்கள் சிட்டியார் அனுப்பிச்சிட்டு போய் போட்டுவாங்க தெய்வகலா ரெகுலர் ஃப்ரீன்னு போடுங்க, அப்படி போடாங்க இங்கே போட்டான் வாங்கிட்டு வந்துட்டார், பத்துக்கு அப்படின்ட்டேன். அது மாதிரி ஹீரோயினா நீங்கள் கனகாவை கமிட் பண்ணதும் முன்னெடுத்தது நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி. அதாவது கனகா வந்துங்க, நான் மருதாணி படம் பாரதி சார் கதை சொல்லி ஓகே பண்ணி யார் ஹீரோயினி போட பண்ணப்பா அண்ணன் சார், நீங்கள் வந்து முத்துராம் சார் பையன் தம்பி கார்த்திகை போடுறீங்க, அம்பிகா தங்கச்சி ராதா போடுறீங்க, அப்புறம் எம் ஆர் ராதா ஐயா அப்படி ராதிகா போடுறீங்க, இப்போ நான் மட்டும் எப்படி நான் வந்து தேவிகா மகளுக்கு நான் கனகா போடுறேன் அப்படின்னு சிரிச்சார். போய் கேட்டு வரேன். நான் கேமராமேன் செல்வராஜ் என் ஃப்ரெண்டை தான் நான் அந்த முதல்ல கேமரா வாங்கி விட்டேன். அவன் என்கே ஃப்ரெண்டு நேரம் ராமசாசன் பழக்கம்னால நானும் அந்த கே செல்வராஜ் நேராக தேவிகிட்ட போனோம். நம்ம வணக்கம்மா, நான் மெனக்கத்தை டைரக்டர் ஒரு கேமராமேன், நம்ம இப்போ அடுத்த படம் பண்ணுறோம், கனகா அவங்க பொண்ணு இதை இருக்கும். அப்போ நம்ம பார்த்துட்டு இல்லை இப்போதைக்கு அது ஐடியா இல்லைன்ட்டாங்க. ஐடியா எனக்கு தெரியாது, ஐடியா இல்லைன்ட்டாங்க. சரி பரவாயில்ல வா சொல்லி போகலாம்னு டைரக்டர் கேட்டேன். இல்லைப்பா அவங்க இல்லைன்றாங்க, அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு. சரி சார், எனக்குள்ள ஒரு ஒன்றில் கமல்ஹாசன் சாருக்கு 2 ஜோடி, ஒன்று மாதவி ஒன்று சோபனா, அது 2 ஹீரோயினி. நம்ம சோபனா போட்டுருவோம், ஏன்னா சோபனா 10 மணி அண்ணன் பண்ணும். அந்த ஒரு பப்ளிசிட்டிக்காக எனக்கு அந்த இதுலேயே மோகன் மருதான சோபனா. அப்புறம் பிற்காலத்தில் வந்து கரகாட்ட கலைஞர் அண்ணன் அமரண்ண வீடும் தேவியோட அந்த பக்கம் இருக்குல்ல, அப்போ பார்க்கும்போது பார்த்துட்டு வந்து சொன்னார், பார்த்தா ஓகே அது பேர் கனக மகாலட்சுமி. அப்போ நான் உடனே சொன்னேன், அதுக்கு கனக மகாலட்சுமி இருக்கிறீங்க கனகான்னு சொல்லுவேன் அப்படின்ட்டு வச்சுட்டோம். அந்த கனகோட 2 படம் தூக்கிடுச்சு, பெருந்தும் நல்ல காம்பினேஷன். அது மாதிரி அந்த படத்துல இன்னொரு மிகப்பெரிய உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டிங் வந்து கவுண்டமணி சார் செந்திலோட காமெடி. பெரும்பாலும் உங்களோட எல்லா படங்களையும் அவங்க 2 பேர் தான் இருப்பாங்க. ஸோ அவங்கள பற்றி சில செந்தில் நான் ரூம்லேருந்து படங்க எல்டாம் செட்டில் இருக்கும்போது மலை மோட்டியான சின்ன வேஷம் பண்ணும்போது இங்கே நாங்கள் எல்டாம் செட்டில் நாங்கள் இருந்தது 100 ரூபா வாடகை, செந்திலிருந்து 200 வாடகை, பக்கம் தான் ரூம். அப்போ இருந்தே பழக்கம். ரூம் ஒன்றா வந்து நான் பார்த்திபன் ஜனகராஜ் எல்லாருமே எங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். அது அப்போ இருந்தே பழக்கம். மெனக்கத்தை படம் முதல் படமே கவுண்டமணி கவுண்டமணி இங்கேருந்து ஊட்டி தென்னம்பட்டை போவோம். அங்கே வருவார், கிருஷ்ணா டெஸ்ட் பேர் பேசுவோம். வைப்போம். ரொம்ப நல்ல மனிதர், நல்லா ஹெல்ப் பண்ணுவார், நல்லா பேசுவார், நல்லா டைமிங் நல்லா அடிப்பார். அதனால் மெனக்கத்தை படம் எல்லா படம் பண்ணேன். ஹலோ யார் பேசுகிற படத்தில் வந்து கவுண்டமணிக்கு ஒரு சாங் கொடுத்தேன். அதுக்கும் அந்த அது சிறுலேகன பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணு வச்சு அந்த ஒரு பாட்டு வரும், அது அந்த கனகான்னு ஒரு பாட்டு போடுறாங்க. அப்போவே கொடுத்தேன் ஒரு பாட்டு. உடனே செந்தில் வந்து இனி அவர் கூட படம் கொடுத்துருக்க பாட்டு கொடுத்துருக்கேன் எனக்கு கூட கேட்டான். சரி வா மறக்க மாட்டேன்னா அவருக்கு ஒரு ஜெயிலில் ஒரு சாங் கொடுத்தேன்.
அந்த மாதிரி கவுண்டர்ஸ் எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்சமான நடிகைகள். எனக்கு ஒரு காம்பினேஷனில் அது நம்ம ராஜாண்ணே பாட்டு காம்பினேஷனில் ஹீரோயினை பூரா டேட்டு கிடையாது. நம்ம டேட்டை வாங்கிட்டு ஹீரோயின் பூரா பிஸியாக இருக்காங்கல்ல, கண்டிப்பா. டேட் இல்லை சார், அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போ நீ பேசி போட்டுங்க போங்க அப்படின்னு போடுறோம். இப்படி அந்த என்னன்னா ஒரே விஷயம், இது வரைக்கும் வந்து என்ன ஒரு விஷயம் திங்க் பண்ணணும், கொஞ்சம் லெஜெண்டாக இருக்கிறவங்க ராமராஜன் சாமானியம் படம் வரைக்கும் பிரம்மாண்டமான ப்ரொடியூஸு கிடையாது, பிரம்மாண்டமான கம்பெனி கிடையாது, பிரம்மாண்டமான டயர் கிடையாது. அதை நான் சொல்ல நம்பர் 1 அந்த மாதிரி பிரம்மாண்டமான ஹீரோயின் கிடையாது, அது 100 படம் ஆக்ட் பண்ண மாதிரி கிடையாது. இப்படி எதுவுமே பிரம்மாண்ட விளம்பரம் பூஸ் பண்ணவே இல்லை. எந்த ஒரு பாட்டுக்காரெல்லாம் விளம்பரமே எல்லாம் ஓன படம். பாட்டாக்காரன் விளம்பரம் ஓடிச்சுமா, எல்லாமே பாட்டு பயங்கர ஹிட்டு. அதான் கதையும் வந்து மக்கள் விரும்பக்கூடிய, அதாவது கிராமத்து வாசனையிலே இருந்ததுனால அது உங்களுக்கு எல்லாமே அந்த எல்லா பாட்டும் கிட்ட தான். ராஜாண்ணே வந்து எல்லா ஹீரோவுமே சூப்பர், யாருக்குமே வஞ்சம் வைக்கல. எல்லா பாட்டுக்கும் எந்த பாட்டு சொல்லிங்க, இசையமைப்பாளர்களே அதிகமான பாட்டு எல்லா சுச்சுவேஷனும் அதிகமாக பாடின ஒரே இசையமைப்பாளர்னு ராஜாண்ணே. மோகன் சாருக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு பாடல் இளையராஜா சாரோட பாடல்கள் கை கொடுத்ததோ, அது மாதிரி உங்களுடைய படங்கள்லையும் வந்து மோகன் சாருக்கு அடுத்தபடியே உங்களுக்கு தான் வந்து அதிகமான ஹிட் பாடல். அவருக்கு வந்து அந்த சிட்டி ரேங்க் ஹை கிளாஸ் பீப்புள் வருவாங்க, நமக்கு வந்து லோ கிளாஸ் வரும். இப்போ கூறப்பட்டு புடவைன்றது மோகன் சார் போட முடியாது, ஏன்னா அவர் சிட்டி. நமக்கு கிராமங்கள் கூறப்பட்டு புடவை வரும். அந்த மாதிரி எளிமையான வார்த்தைகள் கிராமத்துடைய மக்கள் மனசில் போய் நிற்கிற மாதிரி வார்த்தை நின்று போச்சு. பெரும்பாலும் ஹீரோவான கொஞ்ச நாள்லே வந்து ஸ்டைலிஷான ஹீரோவா எல்லாருமே மாறிடுவாங்க. கிராமங்கள்லேருந்து வரவங்களுமே ஹீரோ ஆயிட்டா கொஞ்சம் மாடர்னா மாறுறது மட்டும் இல்லாம அவங்க எடுக்கிற படங்களும் அப்படிதான் இருக்கும். நீங்க மட்டும் அப்பையிலேருந்தே அதே கிராமத்து சூழல்லே கதைகளை தேர்ந்தெடுத்து நடிச்சதுக்கான காரணம் அதான் சொன்னால பிரம்மாண்டம்னா, ஏன்னா எடுக்கணும் பட்ஜெட்டு. இப்போ பிரம்மாண்டம்னா இப்போ ஏவிஎம் படங்கான கொடுக்க முடியல. யாராவது மிகப்பெரிய ஒரு ஆளு நானும் ஒரு முடிவு பண்ணி பலான்னு நினச்சேன், ஆனால் அதுக்குள்ளே நான் அவசரப்பட்டு படக்குன்னு கம்மி பண்ணி நடிச்சுவிட்டேன். அப்போ அவங்க கேட்குற போகிற 1 மாதம் கேட்குறாங்க, 1 மாதம் கொடுக்க முடியல. குறைந்த பட்ஜெட்டும் போது அது வில்லேஜ் தான் போக முடியும். அது இப்படி சிட்டியும் பாட்டு கடிமை, பாதி வில்லேஜ் இருக்கும், பாதி டவுன் இருக்கும். அப்போ நான் பார்த்தல் பஸ் நான் கொஞ்சம் சைடாக வைக்கல பண்ணியிருப்பேன், மாதிரியுமே வந்தது. ஆனால் அதிகமான ரீச் வந்து மக்கள்கிட்ட போய் வந்தது கிராமப்படங்கள். அதனால் நமக்கு வந்து சார், இப்போ அதே மாதிரி கரகாட்டக்காரன் வந்து எல்லாருமே சொல்றது உங்களுடைய கெரியர்ல அது ரொம்ப முக்கியமான படம் அப்படின்னு சொல்லுவாங்க. தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு நீங்க நடிச்ச படங்கள்லேயே வந்து ரொம்ப முக்கியமான படம், இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்னைக்குமே லைஃப்ல மறக்க முடியாது அப்படின்னா அது என்னது சார்? சார், எனக்கு ஃபஸ்ட்டு படமே எனக்கு ரொம்ப அது ஒரு படம் நடித்தது எனக்கு மிகப்பெரிய கார்டு. என்னன்னா, நான் எல்லா படம் பார்த்துருக்கேன். எல்லா நடிகர்கள் படமும் சரி, விட்டாராஜிய படம், ஏபி நாராயணன் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா புராணத்தில் வந்து அந்த மாதிரி ஒரு டைலாக் பார்க்க முடியாது. எல்லாரையும் பிடிக்கும். இருந்தாலும் எத்தனையோ படங்கள் பார்க்குறேன். நம்ம ஊர் நல்ல ஒரு மாதிரி எனக்கு அமைஞ்சது எனக்கு யாருக்கு அமைஞ்சிக்காம வருது. ஏன்னா அது எல்லாமே வந்துடும். சிலம் சண்டை, சாக்ரிஃபைசிங், லவ், ரொமான்ஸு, ஸ்டூடெண்ட்டு, சமன்ஸு எல்லாமே வந்துடும். அருமையான அமைஞ்சோட முதல் படம். அந்த முதல் படத்தினுடைய அந்த கேரக்டரேஷன் தான் என்னை கொண்டாந்து இப்படி ஒட்டிச்சு. அதுக்கு வந்து நான் என்னுடைய குருநாதர், நடிகருக்கு குருநாதர் வந்து வேந்தமட்டி அழகப்பன், டைரக்டர் குருநாதர் ராம்நாத் சார். எனக்கு 2 குருநாதர், டைரக்டருக்கு ஒரு குருநாதர், நடிகருக்கு ஒரு குருநாதர். அதான் ஃபஸ்ட்டு படம். ஆனால் அவரும் பாருங்கள், அவர் டைரக்டர் அறிமுகப்படுத்தினாலும் நம்ம வந்து சொல்கிறத கேட்பார். சார் இங்கே ஒரு டைலாக் போட்டலாமா சார் அப்படின்னு நான் போட்டுக்கிறேன் அப்படின்றார். அவருடைய பெருந்தன்மை. நான் என்ன சொல்ல நீங்கள் சொல்ல அப்படின்னு சொல்ல மாட்டார், எடுத்துக்க சொல்லுவார். அதனால் ரொம்ப தங்கமான மனுஷன் ஆளும். அந்த ஃபஸ்ட்டு படம் அது வந்து இன்னொரு படம் 2ஆக நடித்து ஆரம்பிச்சது என்னெட்டு போகாது. அந்த ராஜான பாட்டு கேட்ட முதல் படம் தான். கணேசப்படி கேமராமேன் இந்த படத்துக்கு ஃபஸ்ட்டு படம் வந்து காமிச்சார். ஆனால் எடுத்துறது பிரேக் கிரவுண்ட் எங்கள் ஊர் பாட்டுக்கார். நம்ம ஊரில் ஒரு அமைஞ்ச அந்த கதைக்கும் அடுத்த எங்கள் ஊர் பாட்டுக்கார் நம்ம வந்து ஓகே ஒரு மனசு தெரிஞ்சார். அது 2 படம். அதுமாதிரி எங்கள் டேரக்ட் பண்ண தங்கமன்ற சார் ரொம்ப 35 வருஷம் ஆனாலும் இன்றைக்கும் இந்த கரகாட்டுக்கு இன்றைக்கும் இல்லை, என்றைக்குமே நான் முதல்ல சொன்ன மாதிரி உலகரு வரைக்கும் ஊர் இருக்கும், ஊர் இருக்க வரைக்கும் கோயில் இருக்கும், கோயிலுக்கு வரைக்கும் திருவிழா இருக்கும், திருவிழா இருக்க வரைக்கும் கரகா இருக்கும், கரகாருக்கு ஆன வரைக்கும் ஏன் வந்துருக்குல்ல. அதுபோல் இது ஆளுடைய வேறு என்ன. குறுகிய காலத்திலேயே வந்து மக்கள் நாயகனா மாறின நீங்க வந்து அப்போ இருந்த சூழல்ல வந்து அதிகபட்சமா சம்பளம் வாங்கினது நீங்க தான், கிட்டத்தட்ட 1 கோடி. ரஜினி சாரே உங்களை பார்த்து வந்து என்னப்பா இது அவரு மட்டும் அப்படி இருக்காருன்னு பார்த்து வியந்தது, உங்களை பார்த்து பொறாமப்பட்ட தருணங்கள்லாம் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அதெல்லாம் உண்மையா சார்? அதாங்க உண்மை. என்னன்னா, ஒரு ஸ்கூலில் முதல் மார்க் வாங்குறான், 2ஆம் மார்க் வாங்குறான், 3 பேர். இந்த 3ஆம் ரேங்க் வாங்கின போட்டு அவங்க ஆத்தப்பா அடிப்பாங்க, ஏன் நீ முதல் வாங்கலை. ஆமாம், எதுக்குன்னா அப்போ அவங்க வரக்கூடாதுன்றதில்ல, நீ வாங்குன்றது அர்த்தம். இப்போ அவர் நம்பரும் இருந்தாலும் இந்த 4க்கு 3க்கு வர்றோம், 2க்கு வரும்போது ஃபஸ்ட்டு நம்ம மிஞ்சிடணும் அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்குள்ளனா அது வந்து
போட்டி இல்லை, பொறாமை இல்லை, அந்த படிப்பினுடைய தன்மை மாறுற மாதிரி நம்மளோட அப்படின்ற ஒரு அது இருந்திருக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு அந்த லேடிஸ் கூட இருந்தது உண்மைதான். அது ஒரு ரேஞ்ச் வரைக்கும் இருந்துச்சு. அந்த 89 மட்டும் அந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் வச்சு. அப்புறம் அவர் நேற்று கூட சார் பார்த்தேன், ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம். ஃபங்க்ஷனுக்கு தம்பி ராமையா மகனுக்கும் நம்ம அர்ஜுன் நடிகர் மகன் அர்ஜுன் நாங்கள் தான் அறிமுகப்படுத்தினோம். நன்றின்னு படத்தில் எங்கிட்ட இருந்து அறிமுகப்படுத்தினார். நன்றி படத்தில் அர்ஜுனுக்கு டப்பிங் நான் தான் பேசினேன். டப்பிங் நான் தான் பேசினேன். அது என்னென்னா ஊமை டப்பிங் டப்பிங் வாய்ஸில் இல்லை, அர்ஜுன் அதை பற்றி ஊமை ஆகி பண்ணிப்பார். அது பார்த்தேன். ஐ சார் வணக்கம் சார் என்ன சார் பார்த்தேன் அப்படின்னு. அவர் அது கிரேட் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஜி சார்லாம் உண்மையிலே இருக்குது. நம்ம எல்லாம் தெரியல இந்த கூட நீங்கள் சொல்கிறீங்க இந்த வயசில் இவளை நேரத்தெல்லாம் பார்த்தா கிட்டு 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 நடந்து போவேன். அவர் ரொம்ப ஆக்டிவ் இல்லை சார். நான் என்னடா நம்ம பிள்ளை இந்த வயசில் நடிக்கிற கிட்டு கிட்டு கிட்டுன்னு போனார். நான் அப்படி திரும்பி வரணும் சில தப்பு போயிட்டாரு. எதுக்கு வரவங்க பார்க்குறேன் வணக்கண்ணே அப்படின்னு. அவ்வளோ ஃபாஸ்ட் உண்மையாக அந்த அளவுக்கு பெரிய கிரேஸ். அதுமாதிரி பாலச்சந்திரன் சாருக்கு வந்து காலமெல்லாம் சினிமா உலகம் நிலைக்கு அங்கீகரப்பட்டிருக்கணும். ஏன்னா 2 பேர் கரெக்டாக உதவி போயிட்டார், அஜித் சார் குமார் சார். ஆக்சுவலாக அது மாதிரி ஒரு இயக்குனராக உங்களுக்கு ரோல் மாடலாக இருக்கக்கூடிய இயக்குனர்களாக அந்த காலகட்டத்தில் யாரை சொல்லுவீங்க சார்? எனக்கு ரோல் மாடலாவா? நீங்கள் ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு அங்கே சின்ன பிள்ளை. ஆமாம் ஆமாம். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஏபி நாராயணன், ஓகே, ஏ பீம்சி, கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் அவங்க கூட ரொம்ப விரும்பி பார்த்தேன். டைரக்டர் எல்லாம் பாலச்சந்தர் சார். பாலச்சந்தர் சார் அப்படின்னா நான் மதுரை கல்பனா பார்த்தேன். அவரோ துராதி ரொம்ப பிடிக்கும். அவர் எழுதி பண்ணுவார். எல்லாரும் எல்லா படம் பார்ப்பேன், எல்லாம் பிடிக்கும். ஒவ்வொருத்தர் டைப்பும் இருக்கும். அப்படி இவங்கன்னு இப்படி ரூட் பிடிச்சிட்டு இருப்பேன். அதில் வந்து நான் வந்து சிவாஜி சார் பிரபுசோட அஸ்டனை பண்ணியிருக்கேன். அவர் ஹீரோ பண்ணேன். நான் சிவாஜி நேரில் பார்க்கும்போது ஒரு பூஜையில் பார்த்தேன். சூரடு சிவஜி பூஜையில் பார்த்தேன். முத்துராம் சார் பார்த்தேன். ஆனால் தலைவர் எம்ஜிஆரையும் சிவாஜி சார் நடிச்சனம் பார்க்கல. பட் சிவாஜி சாரை பார்த்துட்டேன். பட் நடிக்கிற வாய்ப்பு இருக்கும்போது என்னென்னா சிவாஜி சாரை வச்சு பல ஹிட்டு கொடுத்த கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் டைரக்ஷன் ஆக்ட் பண்ணிட்டேன். எனக்கு ஒரு சந்தோஷம். சிவாஜி சார் கூட நடிக்கலை, ஆனால் அவரை வச்சு மிகப்பெரிய ஹிட் கொடுத்த கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் கூட நடிச்சோமே என்று ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதே மாதிரி தலைவர் எம்ஜிஆர் படம் எம்ஜிஆரை சூழ்வதில்லை. ஏன்னா வைக்கும்போது கரெக்டாக மில் தொழிலாளி பிஆர் விஜயமொழி வந்து அவங்க சேர்ந்து எடுத்து படம். அது டைரக்டர் ஏ ஜெகநாதன். நான் கேட்டேன், யார் டைரக்டருக்கு ஏ ஜெகநாதன்? இதே டைரக்டரா? ஆனால் ஓகேப்பானா புரட்சி தலைவரை வச்சு பண்ண ஒரு டைரக்டரும் பண்ணுறாரு. அப்போதும் அந்த ஒரு திருப்தி பட்டேன் என்னுடைய அந்த லெஜண்ட்ஸ். ஸோ அது மாதிரி கரகாட்டக்காரன் படத்தில் அவங்க கூட காந்திமதி அம்மாவும் நடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களோட நடித்த அனுபவங்கள் எப்படி இருந்தது சார்? பார்த்தா அப்படியே அவங்க இது ரொம்ப ஒரு நல்ல படங்களும் அருமையாக தாய் மாதிரி தான் இருக்கும். நல்ல அம்மா நல்லா பேச பெரிய ஆர்டிஸ்ட் பேங்க. அது மாதிரி உங்க கூட தொடர்ந்து ரேகா மேமில் தொடங்கி நிறைய ஹீரோயின்ஸ், கௌதமி மேமாக இருக்கட்டும், வரிசையாக நிறைய அப்போதைக்கு முன்னணியில் இருந்த ஹீரோயின்ஸ் எல்லாருமே நடித்தாங்க. உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின்ஸ்னா அது யார் சார்? எனக்கு பிடிக்கலன்னு யாரும் கிடையாது. ஓகே, இந்த கேரக்டருக்கு வர நடிக்க பிடிக்கும். ரேகான்னா எனக்கு வந்து அன்றைக்கி சொன்னால ஆரம்பத்தில் நம்ம ஊரில் முரளி கிடைக்கல. சீதா கிடைக்கும் போது சீதாவும் அவங்க டேட்டு பிஸி ஆகிட்டாங்க. அப்போ யார் ஹீரோம்போது இல்லை கடலோக்கு வந்து படம் பண்ணுறார் பாரதியா சார் அப்படி சொன்னோன்னே நான் ஏற்கனவே பாரதியாருடைய ரசிகனால டைரக்டர் படம் பாரதியார் படமா அப்புறம் அது பொண்ணு ஓகே தரேன் போட்டுருன்னு அது ரேகா ஆகி பண்ணப்பில்ல. பட் ரேகா ஆகி பண்ணதுக்கப்புறம் எங்கள் ஊர் படம் செகண்ட் ஹாப்பில் ரேகா நான் போட்டு அப்படி இது பண்ணிக்கிட்டேன். கௌதமி எப்படின்னா குரு சிஷியன் படம் பண்ணுறாங்க. அஜித் சார் படம் ஃபஸ்ட்டு ஆகி பண்ணிகிட்ருக்கு. அப்போது நம்ம ஊர் நான் இப்படி சூப்பராக வந்து நம்ம ஏவிஎம் சாரை பார்த்துருப்போம் பண்ணுறோம். அப்போ அந்த குரு சிஷியன் ஸ்டில் பார்க்கும்போது பொண்ணு ஒயிட்டு பிளாக் ரெட்டில் ஒரு ஃபோட்டோ வருது. இது யார் இதுதான் சார் நடிக்கிறது அஜித் சார் ஜோடியா டீப் ஃபேஸ் அப்படின்னு. அந்த போட்டோ ஒன்று எங்கள் நம்ம நான் பூஜை நடக்கும்போது ஏவிஎம் கார்டனில் அந்த போட்டோ காமிச்சாப்புல. ஸோ இப்போ கௌதமி பார்த்தேன் பிளாக் அண்ட் படம். இந்த பொண்ணு பழைய சுமுத்திர மாதிரி இருக்கிறியா? ஓகே போடுறான் போ அப்படின்ட்டு போட்டேன். அது ஒரு ஷூட்டிங் வந்துச்சு பூஜைக்கு. பார்க்கும்போது அங்கேருந்து வரும்பொழுது அந்த டைரக்டர் இருந்தனால எனக்கு தெரியலன்னு தெரியாது. வந்து பார்த்தேன் வச்சேன். ஓகே கரெக்டாக அந்த ஆரம்பிச்சு அந்த மேட்சிங் காம்பினேஷன்லாம் இருந்ததுன்னா டக்குன்னு ஒரே இடத்துல நான் நார்மல் கொடுத்துட்டேன். அந்த பேர் அந்த ஹைட்டு சமாசமாக கரெக்டாக இருந்தது. லுக் வந்தது. ஒரு ஒன்று நம்ம ஒரு நாயகம் எங்கள் ஒரு காப்பரம் எங்கள் ஒரு மாப்பிள்ளை பொங்கிடும் ஒரு 4 படம் ஒரே இடத்துல கொடுத்துருக்கேன். அப்போ அது வந்து அதிகம் ஆகி போட்டுச்சு. 7 படம் ஆகி போச்சு. 6 படம் ஹிட். ஒரு படம் பாடல்களும் பயங்கர ஹிட் ஆச்சு உங்களோட பேரில். கௌதமியோட 7 படம், ரேகாவோட 5 படம் ஹிட்டு. கனகா கூட 2 படம் 2 அதாவது இங்கேயே போயிடுச்சு. தங்கமன்றசாவும் கரகாட்டம். அது மாதிரி வந்து ஒரு இயக்குனராக இருந்தப்போ நீங்கள் டைரக்ட் பண்ண படத்தை பார்த்து வியந்த அதே பாரதி ராஜா சார் வந்து நீங்கள் ஹீரோவானதுக்கு அப்புறம் ஏதாவது பாராட்டி இருக்காருங்களா சார்? சாரோடைய ஏதாவது மறக்க முடியாத நினைவுகள் எதாவது இருந்துச்சு? எனக்கு ஒரு நாள் சாரை பார்த்தேன். பிரசாத் இருக்கிறதுல போயிருந்தேன்.
அப்போ அந்த வில்லுப்பாட்டுக்காரெலாம் ஒரு சீன் வரும். ஓகே. அது ராஜாண்ண புக் பண்ணுறதுக்காக ஒரு சீன் எடுத்தாங்க. அப்போ இங்கே எடுத்தாங்க. அப்போ ராஜாண்ண கச்சேரி எங்களுக்கா வருவார். அவர் வந்து அமரன் நிற்பார். இவர் தான் இளையராஜா சொல்லுவார். செந்தில் சொல்லுவாப்பில். இல்லை இவர் இளையராஜா இல்லை நான் சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு சீன் பண்ணும்போது அப்போ இந்த வில்லுப்பாட்டுக்காரங்க இப்படி இந்த சந்தனத்தில் வில்லு மாதிரியே போட்டிருந்தேன். ஆமாம். அப்போ வந்து டைரக்டர் பாரு சார், என்னப்பா பண்ணேன் வில்லு போட்டுக்கிறேன் சார், அதனால வில்லு மாதிரியே போட்டிருங்க அப்படின்னு. சரி சார், நீ என்ன பண்ண ஓடுவீங்க உனக்கு என்ன அப்படின்னா அவர் சொன்னவர் தான் எனக்கு சொல்லி நான் சின்ன பிள்ளைத்தனமாக போய் சார் வில்லு போட்டுக்கிறேன்னா அதனால வந்து வில்லு மாதிரியே போட்டிருக்கேன் சந்தனா பண்ண பார்த்தாரு. நீ என்ன பண்ண ஓடுவீங்க அப்போ ஓகே ஓகே கை விட்டுப்பேன். ரொம்ப நல்ல மனுஷன் தாங்க பாரதிராஜா சார் வந்து எனக்கு ரொம்ப அவ்வளவு அந்நியமாக பிடிக்கும். ஸோ உங்களுக்கும் இளையராஜா சாருக்குமான உறவு எப்படிப்பட்டது சார்? கிட்டத்தட்ட உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பெற்ற வெற்றியில அவருக்கும் பாதி பங்கு இருக்கு அப்படின்னு. பாதி பங்கு இல்லை, முழு பங்கு. இந்த 2Kன்னு சொல்கிறாங்கல்ல 2000க்கு மேலே, அதுலேருந்து இது வரைக்கும் இன்றைக்கி 10 படம் 4 படம் சாமானியம் போயிட்டுருக்கு. சீரியங்களை பொறுத்தவரை இந்த இந்த கேப்பில் வந்து இன்றைக்கும் வந்து ஒரு லேடிஸ் ஆகட்டும், கிராம மக்களாகட்டும், யாராகட்டும், படித்தவங்க படிக்காதவங்க வேலை யாராக இருந்தாலும் அது ராமராஜன்னா அவருடைய பாட்டு தான் ஞாபகம். ஸோ இந்த பாட்டை அவர் கொடுக்குறதுக்கு என்னை மறந்துருப்பாங்க. எல்லோரும் கொடுத்துருக்காரு, அந்த பெரிய விஷயம். நீங்கள் நல்லா எனக்கு மட்டும் இல்லை, எல்லா ஹீரோக்களுக்குமே அவர் சுச்சுவேஷன் சொல்லிட்டீங்க. கதையில் யார் ஹீரோனா கரெக்டாக இந்த டியூன் இந்த மாதிரி போட்டுருவேன். அதில் நமக்கு வந்து அந்த வில்லேஜில் அதிகம் போட்டுருவேன். அது இன்னொரு யோகம் இருக்கு இல்லையா? எனக்கு ஒரு கலைவாணி சரஸ்வதி நான் சின்ன பிள்ளையே பாட்டு அப்போ விரும்பி பார்ப்பேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, இப்போ இசையில் எந்த அளவுக்கு இருக்குன்னா நாங்கள் டூவிண்டர்ஸ் வேலை செய்யும்போது வாணி ரயில்வே படம் போட்டோம். அப்போ அது சிவாஜி சாரும் முத்துராமன் பண்ணிப்பாங்க, வாணிச்சு டபுளாக்ஸ் பண்ணிப்பாங்க. அதில் ஒரு பாட்டு ஒன்று வரும். அப்போ நான் டிக்கெட் கொடுத்துட்டு ஒரு பாட்டு வரும். இப்போ ஏன்னா அது எஸ்பிபி எனக்கு தெரியாது, அப்போ தெரியாது, அந்த நேரத்தில் எனக்கு தெரியாது. ஆனால் அந்த பாட்டு சூப்பராக தெரியாது. அந்த மேட்டில் ரோட்டில் வந்து ஸ்கேட்டிங்கே பாடுவாங்க ஒரு பாட்டு முத்துராமன் சாரும். அது உண்மையிலே ஒரு அருமையாக பாட்டு பாடுறாங்க. இன்றைக்கி போனால் பூமியில் தென்றல் பொன்னாடை போடுது, பூமியில் வண்டு பல்லாண்டு பாடுது, யாருக்கு இந்த கல்யாண ஊர்வலமோன்னு ஒரு இது ஸ்கேட்டிங்லேயே பண்ணுவாங்க. இது எப்படி சார் இன்னைக்கு எங்கே எடுக்கிறாங்க? இது புதுசு இல்லையா? நான் சொல்கிறது 74 சார். இன்னைக்கும் ரசிக்கிறது வந்து உங்களை மாதிரியான நடிகர்கள் நடிச்ச படங்களை தான் சார் போய் தேடி தேடி பார்க்குறேன். இன்னைக்கு எத்தனை நினைச்சிருப்பாங்க. நீங்கள் எவ்வளவோ நீங்கள் லேட்டஸ்ட் சார் ரோட்டில் வந்து ஸ்கேட்டிங் பண்ணி 2 லவர்ஸ் வந்து ஒரு கல் கிடக்கும், அந்த கல்லு டிங்கு 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 போவாங்கன்னு அந்த பாட்டு அப்படி இருக்கும். அதே மாதிரி முத்துராமன் சாருக்கும் வாணிசிக்கும் கூட இன்னொரு பிறகு முல்லைக்கு பல்லக்கு, அந்த 2 பாட்டில் கவலைப்போம். இதுக்காகவே இங்கே சாப்பிட்ட நேரம் தெரியும், தேட்டர் சாப்பிட்டு பண்ணிட்டா இந்த வரும்னு டக்கு வந்து பாட. அப்போ இசையில் வந்து எனக்கு ஏற்கனவே ஒரு இருக்கிறனால இப்போ என்னுடைய டைரக்ஷன் படங்களுமே 5 படம் அமர்தான் பண்ணார். வேறையாமல் போடல, மெனக்கத்த பொண்ணு, மருதாணி, சோழ புஷ்பங்கள், கர்நாடகா இது அலோய பேச அண்டு வந்து மறக்க மாட்டேன். 5 படம் அமரன் தான். அப்புறம் கண்டிப்பாக அப்படி ராஜவன்ட்டார் தான் நம்ம ஊரில் மொதல் படமே அமரன் மியூசிக். ஓகே. அது முதல் படத்துலேயும் எனக்கு ஒரு நல்ல யோகம் பாருங்கள். ஒரு பாட்டு வருது, ஒரு பேத்தாஸ் பாட்டு. அதில் ரேகா அண்ணி கொலை பண்ணி நான் ஏற்றி போய் ஜெயிலுக்கு போயிருவேன். அப்போ பாடும்போது பேத்தாஸ் பாருங்கள், மியூசிக் கங்கை மரன். அந்த பாட்டை பாடுறது MS ஐயா, அந்த பாட்டு நடிக்கிறது சங்க கணேஷ். ஒரே பாட்டுக்கு 3 மியூசிக் எடுத்தோம் ஃபஸ்ட்டு படத்துலேயே. அந்த அமைவு வரணும். இது எப்படி எனக்கு தெரியும்? நான் அஸ்டண்டாக இருந்தாலும் எனக்கு தெரியும். சினிமா சின்ன வயசுல பண்ணதான் தெரியும். ஒரே பாட்டில் 3 மியூசிக் வேலை செய்கிறாங்க. கங்கை மரன் மியூசிக் போடுறாரு, MS ஐயா பாடுறாங்க, கணேசன் நடிக்கிறாரு. அதேமாதிரி எங்கள் ஊர் படக்கு 2வது படத்துலேயே செண்பமே செண்பை பாட்டு நானும் பாடுறேன், யசாதியும் பாடுது, ரேகாவும் பாடுது. ஒரு பாட்டை 3 கேரக்டர் பண்ணி 3 தடவை ஃபுல் பாட்டு பாடி ஒரே படம் எங்கள் ஊர் பாடுதுன்னு. அது ரேகாவுக்கு பெருத்த யோகா ஆசா பாஷா பாடி போயிடுச்சு, ஹிந்தி ஆர்டிஸ்ட். ஸோ நீங்களும் நளினி மேடமும் பிரிஞ்ச டைமில் கூட அம்மா நிறைய வருத்தப்பட்டு உங்களை சமாதானப்படுத்தி வைக்க முயற்சி இல்லை, அதெல்லாம் ஒன்று அந்த மாதிரி ஏதாவது? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகேங்க. எதனால சார் இந்த பிரிவு ஏற்பட்டது? அதை சொல்லி எங்கள் அப்பாவை சொல்லலை, எங்கள் அப்பா சொன்னதில்ல, அது மெயினுக்கு அது ஒன்று தான் சொல்லுவாங்க, சொல்ல மாட்டேன். நடிக்கக்கூடாதுங்கிறது எங்கள் அப்பா எங்கள் அம்மா செய்ய சொன்னது. அதே மாதிரி நான் சொன்னதும் நடிக்கக்கூடாது, நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது பிரச்சனை ஆரம்பிச்சு சத்தியம் பண்ணிட்டாங்க. அதனால் அதை நம்பி நான் பண்ணேன். அன்னைக்கு நான் திருப்பி மீண்டும் நடிப்பேன்னா நான் அந்த போயிருக்க மாட்டேன். அதை நான் சொன்னேன் எங்கள் அப்பாட்ட, எங்கள் அம்மா, எங்கள் மாமா, அவங்க ஐயா என்ன சொன்னாங்களோ அதைத்தான் நான் சொன்னேன் அவங்ககிட்ட. அப்படி வந்து காலம் எனக்கு தெரியாது. அது திருப்பி நடிக்கிறது எனக்கு உடம்பு படல, மற்றவங்களுக்கு பிடிக்கலாம், நமக்கு பிடிக்கல. இன்னைக்கு வரைக்கும் உங்க 2 பேருக்குள்ள அந்த மாறவே இல்லையே சார்? ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கறது இல்லை எந்த இடத்துலையும். நான் பேசவே கிடையாது, அவங்க பேசுறாங்க பேசிட்டு. ஓகே. பிள்ளைங்க செட்டில் ஆச்சு, கல்யாணத்து போனேன், அவ்வளோதான். பேசுகிறேன் அவ்வளோதான். அவங்க நான் 20 வயசு ஆச்சு. ஓகே. நான் தான் இப்போ 1 வருஷம் 1 மாதம் 2 மாதம் ஆனால் கிடையாது, 20 வயசு ஆச்சு. அதனால் தான் அப்படியே அதுதான்
எப்படி இப்போ திரைப்படங்களில் வந்து நான் ஒரு முடிவு எடுத்தால் நான் கொள்கை மாறாதோ அது அவ்வளவு தானே படம். ஓகே. அது திருப்பி பேசினாலும் கோர்ட்டு அவமதிப்பு அந்த மாதிரி இல்லை. அவங்க பாட்டுக்கு இருக்காங்க, அவங்க சொல்லிட்டா அவங்களுடைய விஷயம், எதுவும் சொல்ல முடியாது. ரொம்ப நன்றி சார், இவ்வளவு நேரம் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி நிறைய விஷயங்களை எங்க கூட ஷேர் பண்ணிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நான் தெரிஞ்ச விஷயம் சொல்கிறேன், அவ்வளோ வந்து தெரியாதுன்னு சொல்ல முடியாது. அது என்னன்னு தான் நான் யதார்த்தம் பேசக்கூடிய ஆள் எப்போவுமே. நான் ஒளி மரம் பேசுவேன். ரொம்ப ரொம்ப நன்றி, மிக நன்றி.